புதுசா திருமணம் செய்துகிட்ட ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வேலையும் இல்லாம வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ கணவன் சொன்னானா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால பால் குடிச்சா நல்லா தூக்கம் வருமா அப்படின்னு. உடனே மனைவி சொன்னாளாம், நீங்க சொல்றது நல்ல யோசனை, பேசாம ஒரு பசு வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாளாம். உடனே கணவன், நான் நேத்தே ஒரு பசுமாட்டை பார்த்தேன், நாளைக்கே போய் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே மனைவி, மாடு வாங்கிட்டு வரும்போதே 2 பித்தளை செம்பும் சேர்த்து வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாளாம். பித்தளை செம்பா? அது எதுக்கு? அதுவும் 2 பித்தளை செம்பு எதுக்கு அப்படின்னு கேட்டானா. ஒரு செம்பு பால் கறக்கிறதுக்கு, இன்னொரு செம்பு கறந்த பாலை எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு அப்படின்னு சொன்னாளாம். மனைவி சொன்னதை கேட்டு கணவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டி, நான் பணம் போட்டு மாடு வாங்கினா அதுல பாலை கறந்து நீ உங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவியா? ஆமா, எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும்னு சொல்ற அப்படின்னு கேட்டானா. எங்க அம்மா தானே என்ன பெத்து வளர்த்து உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கா, அதுக்காகத்தான் அப்படின்னு மனைவி சொன்னாலாம். ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்போ நீ என் கூட இருக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க இருந்து உடனே கிளம்பு அப்படின்னு அதட்டினானா கணவன். இப்படியே வாய் பேச்சு முத்தி கடைசியில தடியால் அடிச்சு மனைவிய தாய் வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டானா கணவன். மனைவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பல மாசங்கள் ஆகி போயிருச்சு. 2 பேருமே இறங்கி வரல. 1 வருஷம் ஓடி போச்சு. அப்போ ஒரு நாள் மனைவியோட பிறந்த சகோதரன் தான் மைத்துனன் கிட்ட வந்து, அத்தான், நீ வாங்கின மாடு எங்க வீட்டுக்கு வந்து வைக்கல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கே, அதை கொஞ்சம் கவனிக்க கூடாதா அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொல்ல வரான்னு மைத்துனனுக்கு புரிஞ்சுது. இங்க பாருப்பா, நான் மாடு வாங்கல, பாலும் கறக்கல, வேலை இல்லாதப்போ ஏதோ வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தோம், அது இந்த அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு சொன்னான். உடனே மனைவியோட சகோதரன், இந்த 1 வருஷத்துல என் மனைவி கிட்ட படாத பாடெல்லாம் பட்டு என் தங்கச்சியும் ஒரு வழியா மனசு திருந்துற மாதிரி தெரியுது, நீயும் கொஞ்சம் உன் பிடிவாதத்தை விட்டு இறங்கி வந்தன்னா சேர்ந்து நீங்க 2 பேரும் வாழலாமே அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன, தான் மனைவியை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த வீட்ல கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் வீண் பேச்சு பேச ஆரம்பிச்சா இன்னொருத்தர் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிருவாங்க. அதனால அந்த வீட்ல அதுக்கப்புறம் பிரச்சனையே வரல.